ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். இந்த ஏரியாவுல நீ மட்டும்தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல்ல. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருக்காண்டா என்ற சந்தானம் பட காமெடியை போல வாட்ஸ்ஆப்புக்கு சவால் விடும் விதமாக இந்திய செயலி அதிகம் பேரால் பதிவிறக்கம் செய்யப்பட்டு வருகிறது. அதாவது வரி விதிப்பு, H1B விசா கட்டண உயர்வு என்பன உள்ளிட்ட இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதையடுத்து அந்நாட்டுக்கு எதிராக மக்களின் மனநிலை மாறியது. சுதேசி பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்த நிலையில் சுதேசி சமூக வலைதளமும் தேவை என்ற வாதம் வலுத்தது. இந்த நிலையில் வாட்ஸ்ஆப், டெலிகிராம் போலவே கடந்த 2021ஆம் ஆண்டு இந்தியாவை சேர்ந்த ஜோஹோ நிறுவனம் உருவாக்கிய அரட்டை என்கிற மெசேஜிங் ஆப் மீது இந்தியர்களின் கவனம் திரும்பியுள்ளது. இந்த ஆப் மற்ற சமூக வலைத்தளங்கள் போல அல்லாமல் சாதாரண ஸ்மார்ட் மொபைல் போன்களிலும் வேலை செய்வதும் குறைந்த இணையதள வேகத்திலும் செயல்படுவதும் பயனாளர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போதைய நிலையில் 50 லட்சத்திற்கும் அதிகமானோர் பதிவிறக்கம் செய்த செயலியாக இது உள்ளது எனவும் கூறப்படுகிறது. சமூக வலைதளத்தில் அதிகம் பதிவிறக்கம் செய்யப்படும் செயலிகளில் அரட்டை முதலிடத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் அரட்டை செயலியில் இருக்கும் புதிய அம்சம் பயனாளர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது. வாட்ஸ்ஆப், டெலிகிராம் உள்ளிட்டவற்றை மொபைல் போன் மற்றும் கம்ப்யூட்டர்களில் மட்டும் பயன்படுத்த முடியும். ஆனால் அரட்டை செயலியில் மொபைல் போன், கம்ப்யூட்டருடன் ஆண்ட்ராய்டு டிவியிலும் பயன்படுத்த முடியும் என்ற அம்சமும் இடம்பெற்றிருக்கிறது. இதன் மூலம் ஆண்ட்ராய்டு டிவியில் அரட்டை செயலியின் அம்சங்களை பெற முடியும் என்பதால் அதற்கு பயனாளர்கள் மத்தியில் வரவேற்பு குவிந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.